இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:7 1715 பிரான்ஸ் நாட்டின் 14ஆம் லூயிஸ் மரித்தான். இந்த மன்னன் தன்னை எப்பொழுதும் மிகவும் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டான். சன் கிங் என அழைக்கப்பட்டான். நானே நாடு என்றான். அவன் காலத்தில் அவனது நீதிமன்றம் ஐரோப்பாவில் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அவனது மரணத்தின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை முன்பே திட்டமிட்டு விட்டான். அதன்படி அவனது இறுதி ஊர்வலமும் அவனது மகத்துவத்தை காட்ட கண்கவரும் விதமாக வடிவமைக்கப்பட்டது. அவனது உடல் ஒரு தங்க சவப்பெட்டியில் கிடத்தப்பட்டிருந்தது. மரித்த மன்னனின் மகத்துவத்தை மேலும் கூட்டுவதற்காகவும் அவன் மீது மட்டுமே மக்களின் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பேராலயத்தின் விளக்கை மங்கலாக ஏற்றி வைக்கவும் அவனது சவப்பெட்டியின் மேலே ஒரு சிறப்பான மெழுகுவர்த்தியை மிக பிரகாசமாக எரிய வைக்கவும் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இறுதி ஊர்வலத்திற்காக திரண்டிருந்த பெரும் திரளான மக்கள் அமைதியாக காத்திருந்தனர். பின்னர் கிளார்மாண்டின் பிஷப்பான மாசிலோன் மெதுவாக கீழே இறங்கி அந்த சிறப்பு மெழுகுவர்த்தியை அணைத்து ஆலயத்தின் விளக்குகளை பிரகாசமாக எரியச் செய்து தேவன் மட்டுமே பெரியவர் என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் மட்டுமே பெரியவர். அவர் ஒருவரே மேன்மைப்படுத்தப்படவும் மகத்துவத்தில் உயர்த்தப்படவும் வேண்டும். அவரே படைப்பின் காரணர். அவரை வணங்க படைக்கப்பட்டவர்கள் நாம். இருப்பினும் மெய் தேவனை வணங்குவதற்கு பதிலாக பாவத்திற்கு, குறிப்பாக பெருமைக்கு பலியாவதால் நம்மையே எல்லோரும் கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். மற்ற பாவங்களை விட மக்களின் ஆத்துமாவை அழித்த பாவம் ஒன்று இருக்குமானால் அது பெருமை என்னும் பாவமேயாகும். கிறிஸ்தவ எழுத்தாளரும் பிரசங்கியாருமான S.D. கார்டன் இவ்வாறு கூறினார்: ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு அரியணை இருக்கிறது. நான் அரியணையில் இருக்கும்போது கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து அரியணையில் இருக்கும்போது நான் சிலுவையில் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அரியணையை ஆக்கிரமிப்பது எது? நீங்களா? உங்கள் குடும்பமா? உங்கள் அந்தஸ்தா? உங்கள் வீடா? உங்கள் உடைமைகளா? உங்கள் அழகா? உங்கள் திறமைகளா? நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள்? நாம் அனைவரும் தேவனை தவிர எதையாகிலும் அல்லது யாரையாகிலும் அரியணையில் அமர்த்தியிருந்தால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் உண்மையிலேயே மனம் திரும்புவதற்கும் அவரை கர்த்தராக மறுபடியும் அரியணையில் அமர்த்துவதற்கும் அவர் நமக்கு பலம் தருவார். ஆம் பிரியமானவர்களே, பெருமைக்கு ஒரே ஒரு மருந்துதான் உண்டு. இது ஒரு எளிய சிகிச்சை, தேவனால் பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை, அதாவது பணிவு. ஏசாயா 66:2 இவ்வாறு வசனம் கூறுகிறது: ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று. உண்மையிலேயே மனத்தாழ்மை உள்ள மனிதன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அதற்கு செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அப்படிப்பட்டவன் தேவனுடைய கிருபையையும் பெறுகிறான். எனவே பெருமையை விட்டுவிட்டு தேவனை மட்டும் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்தக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. தேவன் மட்டுமே பெரியவர் என்ற எண்ணம் ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை ஆட்கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பெருமைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தாழ்மையின் சிந்தையை, பணிவின் சிந்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து கத்தாவே அப்பா கர்த்தரை உயர்த்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.